தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, சுவிசேஷம் அப்படின்னா என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷம்னா என்ன. சுவிசேஷம் அப்படின்னா நற்செய்தின்னு அர்த்தம். என்ன நற்செய்தி? இயேசு பிறந்திருக்கிறாரு, அதான் நற்செய்தியே. இயேசு நமக்காக நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்க பிறந்திருக்கிறாரு, அதுதான் நற்செய்தி. நற்செய்தினாலே இயேசுனா யாருன்னு சொல்கிறது தான் நற்செய்தி. அதை விட வேறு எதுவுமே கிடையாது. லூக்கா 2:10, லூக்கா 2:10, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மிகப்பெரிய நற்செய்தியே, மிகப்பெரிய சந்தோஷமான நற்செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறாரு, ரட்சகராக வந்திருக்கிறாரு, நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறாரு, நம்முடைய பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்க வந்திருக்கிறாரு. அப்படின்னு அந்த சந்தோஷத்தை நான், அந்த சந்தோஷமான நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்க. ஸோ காஸ்பல், அதாவது சுவிசேஷம் அப்படின்னா இயேசு பிறந்திருக்கிறாரு, நமக்காக பிறந்திருக்காரு, நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்க பிறந்திருக்கிறாரு. இதுதான் சுவிசேஷம். அப்படி பிறக்கும்போது இயேசு மாம்சத்தில் வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க, அதே வசனத்தில் பாருங்கள் 14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ இயேசு நமக்காக ரட்சகராக பிறக்கும்போது, நம்முடைய பாவத்துக்காக மரிக்க வரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம் கிடைக்குது, பூமியில் சமாதானம் கிடைக்குது, நம்ம மேலே பிரியம் உண்டாகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம நல்ல மனுஷனாக யாருமே இல்லை, மிருகம் மாதிரி வாழ்ந்து வந்தோம். ஆனால் அதில் இருந்து மனுஷனாக ஆக்கணும், தேவனுடைய பிள்ளையாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்ம மேலே அன்பு வச்சு தானாக வராரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வராரு. இதை விட ஒரு நற்செய்தி உலகத்தில் யாரும் இல்லை. இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னாலே இயேசு உங்களை விடுவிக்கிறார், உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார். இவர் தான் உங்கள் பாவத்திலேருந்து உங்களை விடுவிக்க ஒரே வழி. அவரை விசுவாசிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் மிகப்பெரிய சுவிசேஷம். லூக்கா 1:77, லூக்கா 1:77, தம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். ஆமென். 27, 78, 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். இப்போ இயேசப்பா பிறக்கும்போது நமக்கு பாவ மன்னிப்பான அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு கொடுக்க தான் வந்தார். ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு. ஸோ அந்த பாவ மன்னிப்பை தெரியப்படுத்த தான் இயேசப்பா நமக்காக வந்தார். அதுக்கு முன்னகுட்டி யோவான் ஸ்நானனை அனுப்புகிறார் அதுக்காக. ரெண்டாவது, அந்தகாரத்திலையும் மரண இருளிலும் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளிச்சத்தை கொடுக்காரு, விடுதலை கொடுக்காரு. அதாவது மரண இருள், அதாவது நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அதிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசப்பா வந்தது. அந்த மரண இருளில் இருக்கிறவங்கள விடுதலையாக்க, அந்த அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தான் இயேசப்பா வந்தார். அதே சமயத்தில் நம்ம நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் இயேசப்பா வந்தார், பிறந்தார். ஸோ இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா நம்ம அப்படிப்பட்ட இருளில் தான் இருக்கிறோம், மரணம் அப்படிங்கிற இருளில் இருக்கிறோம். அது இயேசு பிறக்கும்போது நம்மளுக்கு வெளிச்சம் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. யோவான் 1:4, யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஸோ இயேசு அவரை நம்பி விசுவாசித்து வருகிற ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்கிறார். அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளி, இதான் இயேசு அப்படிங்கிற அந்த ஒளி நமக்குள்ளே வரும்போது நம்ம சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம விடுதலை ஆகிறோம், ஜீவன் நமக்கு உண்டாகுது. ஆமென். ஸோ சுவிசேஷம்னாலே இந்த இயேசு தான். அப்படி இயேசு வந்ததுனால நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கிது, பாவ மன்னிப்பு கிடைக்கிது, இருளில் இருக்க நமக்கு வெளிச்சம் கிடைக்கிது, நித்திய ஜீவன் கிடைக்கிது. இதுக்காக தான் அவர் வந்தார், தன்னையே தந்தார். ஆமென். ஸோ சுவிசேஷங்கிறதே இயேசு தான். அடுத்து நம்ம எதை பற்றி சொல்லணும், சுவிசேஷம்னா எதை நம்ம சொல்லணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம்.
நம்ம எல்லாருமே நம்ம பார்த்து தான் 24:14 மத்தேயு 24:14 மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆமென். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே வழி இந்த இயேசு தான். இயேசு சொன்ன வார்த்தை தான். ஆமென். அந்த வசனத்தில் நினச்சிருந்தா அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அந்த பரலோக ராஜ்யமான இயேசுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லணும். சுவிசேஷனால இதுதான். ஆமென். பழைய ஏற்பாடில் சுவிசேஷம் கிடையாது. இயேசு வந்து தான் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே அவர் அறிவிக்கிறாரு. ஸோ அந்த இயேசு தான் பரலோக ராஜ்யம். ஸோ அந்த இயேசு நமக்குள்ளே வர்றது தான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆமென். ஸோ அது நமக்குள்ளே வர்றதுக்கு என்ன வழி? இயேசு சொன்ன வார்த்தை தான் வழி. அதை விட வேற ஆமென். வழியே இல்லை. மார்க் 1:14 சேமாக தான் வரும். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமாம், காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஆமென். மனம் திரும்புங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு அதை விசுவாசிங்க அப்படிங்கிறார் இயேசு சொல்கிறாரு. இன்னும் அவரை பார்த்து சொல்கிறாரு, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். சுவிசேஷம்னா அவர் சொல்கிற அந்த வார்த்தை தான் சுவிசேஷம். ஆமென். அவர் சொல்கிற வசனம் தான் சுவிசேஷம். அதை நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இப்போ பரலோக ராஜ்யம்னா அவர் தான் பரலோக ராஜ்யம். எஸ். அடுத்து அந்த அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே யார் இருந்தால் அந்த சுவிசேஷத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும்? ஆமென். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தக சுருட்டி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆமென். இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னா நம்ம சாதாரணமாக இயேசுன்னு சொன்னால் மட்டும் போதாது. சாட்சிகளோட நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமென். அதாவது எனக்குள்ளே அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார், நமக்காக கிரியையில பிறந்தார், காட்டணும். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரிசுத்த ஆவியா என்றும் எனக்குள்ளே இருக்கார், ஜீவிக்கிறார், அவருடைய ஆவியினால தான் நீ சுகமான அப்படின்ட்டு சாட்சியோட பிரசங்கிக்கணும். அதுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். இயேசு வரும்போதே அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கினார், குருடருக்கு பார்வையை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாதான் நம்ம வந்து பலமாக வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். தேவனுக்கு அந்த இயேசுவுக்கு நம்ம சாட்சி கொடுக்க முடியும். ஒரு கனி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதாவது கனினா ஆத்தும கனி, மனுஷனை பிடிக்கக்கூடிய ஆமென். அந்த ஆத்தும கனியை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுக்காக தான் அவர் வந்து சீசர்களை உருவாக்க சொல்கிறார். யோவான் 15:16 யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆமென். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஸோ இயேசப்பா வந்து சீசரை உருவாக்க சொன்ன ஒரே காரணம், அவங்க போய் கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைச்சிருக்கணும். ஆமென். சீசர்கள் போய் கனி கொடுக்கணும், ஆத்தும கனி கொடுக்கணும், ஒரு மனுஷனை பிடிக்கணும். அந்த மனுஷன் முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்தில் நிலைச்சிருந்து அவனும் போய் திரும்ப மனுஷனை பிடிக்கணும். ஆமென். ஸோ இது வந்து அப்படியே ரொட்டீன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது ஸ்டாப் ஆகிடவே கூடாது. இதுதான் சுவிசேஷம். நம்ம ஒருத்தனை இயேசுவுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இயேசுவை அறிகிற அறிவில் அவன் வளர்ச்சி விருத்தி அடைஞ்சு மறுபடியும் அவன் போய் இன்னொரு மனுஷனை பிடிக்கக்கூடிய தகுதி நம்ம பெற வைக்கணும். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவை அவனுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அதுக்கு அவர் சொன்ன அந்த வசனத்தின் வழியை நம்ம நடத்தணும். அப்படி முடிவு பரிந்து அவன் நிலைச்சிருக்கும் போது அவன் கனி கொடுக்க முடியும். ஆமென். ஸோ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சாட்சியோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அடுத்து யோவான் 15:3 யோவான் 15:3 அதாவது அவருடைய வசனத்தை நம்ம வந்து முடிவு பரிந்தும் காத்துக்கிறோம். அப்படி காத்துக்கொண்டால் தான் பரிசுத்தமாக நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆமாம், இயேசப்பா சொன்ன வசனத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருக்கிறோமா. ஆமென். ஸோ அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா
அவர் சொன்ன வசனத்துக்குள்ளே நம்ம நிலைச்சிருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அடுத்து சுவிசேஷம் சொல்லும்போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா அன்பாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோன்னா ஒரு ஏனோ தானோன்னு சொல்லாமல் நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனாக நினச்சி, சகோதரியாக நினச்சி, அம்மாவை நினச்சி, அப்பாவை நினச்சி நம்ம சொல்லும்போது அன்பு அந்த அந்த அன்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனம் திரும்புதலை கொடுக்கும். அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த மனுஷனுக்கு வந்து மனம் திரும்புதலை கொடுக்கும். அடுத்து ஆத்ம பாரத்தோடு நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லணும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்களே, இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறாங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த ஆத்ம பாரத்தோடு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய அந்த இரக்கத்தை பார்த்து இயேசுப்பா வந்து விடுதலை பண்ணுவார். ஸோ நம்முடைய விசுவாசத்தை வச்சு அவங்கள விடுதலை பண்ணுவார். அடுத்து கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். எப்படி இயேசுப்பா வந்து ஒரு பட்டணத்தில் சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டலை, சுற்றி எல்லா பக்கமும் நடந்தார்னு பார்க்குறோம். ஸோ அவர் வந்து யாருக்கு எப்படி சொல்லலாம், இந்த மனுஷனுக்கு எப்படி சொன்னால் அவன் விசுவாசிப்பான் அப்படிங்கிற முறையில் அதுக்கு ஆயத்தமாக நம்ம அந்த இயேசப்பாவுடைய சிந்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்ம ஈஸியாக மனுஷனை பிடிக்க முடியும். ஆமென். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய சுவிசேஷம்னா என்ன சொல்லணுங்கிறது இதுதான். இயேசு தான் சுவிசேஷம். ஆமென். இயேசுவோடைய வார்த்தை தான் சுவிசேஷம். அதுக்கு அந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த சுவிசேஷத்தை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, சாட்சி கொடுக்க முடியாது. அதுக்கு அந்த ஆவியானவருடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதே சமயத்தில் அந்த வசனத்தில் நம்ம அவருடைய வசனத்தில் நிலைச்சிருந்து முடிவு பரிந்தும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளணும். நம்ம கடைசி நாளில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். அதுக்கு ஒரே வழி மனுஷனை பிடிக்கிறதா. ஸோ இதுதான் நம்ம சுவிசேஷம்னா ஒரே வழி. இயேசுனா யாருன்னு அறிவிக்கிறதான், சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை அறிவிக்கிறதா சுவிசேஷம். இந்த சிலுவையோட பிரசங்கம் தான் நமக்கு தேவ பலன். அது ரட்சிக்கப்படுபவர்களுக்கு தேவ பலன், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தெரியும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தது சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவ மாத்திரம்தான் அவன் பிரசங்கித்தான், வேறு எதையுமே சொல்லலை. பழைய ஏற்பாட்டை எதையும் சொல்லவே இல்லை. அது வந்து முடிஞ்சு போன சிலபஸ். நமக்கு வந்து அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அவங்க விசுவாசிக்கிறனால அதை இழந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் அந்த பழைய ஏற்பாடு. அது மாம்சத்தின்படி இருக்குது. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பலனும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரே சுவிசேஷம் இயேசு யார், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரிக்கணும்னா என்ன வழி, நம்ம ஆத்மா பரிசுத்தமாகணும்னா என்ன வழி, நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன வழி, இதே ஸ்ட்ராங்காக மனுஷனை பிடிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறணும்னா என்ன செய்யணும், பூரண சர்க்குணராக மாறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை பிரசங்கித்து அந்த வசனத்தில் கை கொள்ள செய்கிறது தான் சுவிசேஷம். இதுக்கு ஒரே ஒரு போதகர் இருக்கார், அவர் பேர் இயேசு. இந்த இயேசுவை தவிர வேறு எந்த போதகரும் கிடையாது. இந்த இயேசுக்கிட்ட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவன் வந்து உண்மையான ஊழியத்தை செய்ய முடியும். அவரே வாசல். ஆமாம், நான் அவரே வாசல். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து அவரை நம்ம குருவாக போதகராக ஏற்றுக்கிட்டால் அவர் சொன்னபடி ஊழியம் செய்வோம். அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், மனுஷனை படிங்க, எனக்காக மனுஷனை படிங்க, எனக்காக ஊழியம் பண்ணுங்கள், எனக்கு சாட்சி கொடுங்க, என் வசனத்தில் நினச்சிருங்க, நான் தான் ஜீவன், நான் தான் தேவன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ்.